மனசுல நான் ஒரு ஹாய் கைஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் இப்போ பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஷார்ட்னு ஸ்வீட்டை நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஆக்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு நம்ம எடிட் பண்ணிட்டு போயிடலாமா? ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு 4:5 ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்யூட்டர் பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட் போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலையில் சூப்பர்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கிரியேட் ஃப்ரம் எக்ஸ்பென்ஷன் கிளிக் போயிட்டு கீழே பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த அப்புக்கு ஃபாரஸ்ட் வேலை கன்வெர்ட் வரும். இதை வந்து நீங்கள் ஸோ பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு அதில் எது செட் அதை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஃபாண்ட் மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபாண்ட் வந்து மெட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து எப்படி உங்கள் ஹைட் மோஸ்ட்லி இன்புட் பண்ணு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு லாஸ்ட் மூவ் லீக்ஸ் இருப்பாருங்க. ஸோ அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த வேவ் வால் ஃபாண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு கிளிக் பண்ணுறதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் உங்களுக்கு எங்கே இருக்குனாக்கா மேலே 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா உங்கள் மொபைலில் வந்து டவுன் இருக்கும். ஸோ அதில் தான் வந்து டவுன் பண்ண அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என்னோடய ஃபாண்ட் எங்கே இருக்கும், ஸோ அந்த ஃபைல் கிட்டே நான் போய்க்கிறேன். ஜஸ்ட் ஒரே ஃபாண்டு தான், அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹைட் மோஸ்டில் இன்புட் ஆயிரும். நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு இந்த இன்புட் வந்து டிக்கில் இருக்கா நீங்கள் செக் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபாண்டை இன்புட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ உங்கள் ஹைட் மோஷனை அப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மறுபடியும் வந்து ஹைட் மோஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலையா அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட்டில் போயிட்டு அந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. ஸோ ஜஸ்ட் இந்த ஃபேஸை நீங்கள் கூட்டினாக்கா அது வந்து சேஞ்ச் ஆகிரும். ஓகே, ஸோ சேஞ்ச் ஆகணும் மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கும். ஓகே, ஸோ இது எப்படி எடிட் பண்ண பார்த்தலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிரீனில் மட்டும் தான் நான் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கிரீனில் வந்து எஃபெக்ட் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் போய்ட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிரீன் கலர் இருக்குது, அதிலே நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிரீன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ண இல்லை நீங்கள் பேஸ்ட் போயிட்டுக்கும். ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்த இருக்க கிரீன் கலர் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இல்லை, ஃபஸ்ட்டில் இருக்கிறதுல மட்டும். ஓகே, ஸோ இப்போ வந்து தேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பிக் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த கிரீன் கலர் கீழ் போயிட்டு இந்த கலர்ஃபுல் குட்டி ஸ்டார் கீழ் போயிட்டு ஸோ இப்போ நான் 4:5 பிக்கை கன் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை இங்கே செலக்ட் போயிட்டு மேலே புதுசும் கூட்டினாக்க அந்த எஃபெக்ட்டில் வந்து பிக் ஆடு. ஸோ இதுக்கு தான் நான் வந்து 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ண சொன்னேன். இது சேம் மெத்தடில் அந்த கிரீன் கலரில் மட்டும் வந்து நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஜஸ்ட் இங்கே முடிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல 2 கிரீன் இருக்கா, ஸோ இதுலேயும் நம்ம வந்து பிக் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து பேக் வந்து இந்த இடத்துல ஒரு 2 குரூப் இருப்பாங்க. ஸோ இதில் நம்ம பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்காங்க குரூப் எனக்கு கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரைக்கும் கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிளக்கு வந்துட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசிஷன் வேர்ப் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு நீங்கள் கீழே மூவ் பண்ணால் டெல்ஸ் ஃபிட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் பிக்கு தகுந்த மாதிரி வந்து கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த எஃபெக்ட்டை வந்து அப்படியே இங்கே காப்பி போயிட்டு அப்படியே இங்கே பேக் வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் குரூப்பில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் பாருங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கூட்டு மீடியோ கூட்டு முன்ன பண்ண அதே
சேம் மெத்தட்ல இந்த இடத்துல வந்து பண்ண நீங்கள் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் இதில் வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இப்போ இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி எது வந்து பண்ணாக்க கட் ஆகிடும். ஓகே, ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும் அந்த லேயரை கிளிக் பண்ணுறீங்க கலஃபிங் கொடுத்து ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண பிக்கெக்ஸ்னால போயிட்டு மேலே பொசிஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே, சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஒரு 3 கிரே கலர் இருக்க இதுலேயும் முன்ன பண்ண அதே சேம் மெத்தடில் ஒன் பண்ணால் வந்து பண்ணாக்க இந்த 3த்துலேயும் நீங்கள் பண்ணாக்க பிக்காக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைனலி நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்து பண்ணியாச்சா? ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க பிளாங்காக தான் இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் ஆனு பார்க்கலாமா? ரொம்ப விஷயம் தான். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க இப்போ வந்து பண்ணாக்க சாங்குக்கு மேலே ஒரு பிக் இருக்கா. ஸோ அதிலிருந்து இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த பிக் லேயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த லேயர் வரைக்கும். ஓகே, கரெக்டாக வந்து பண்ணாக்க ஒரு லெவல் லேயர்ஸ் கரெக்டாக மேலே சைட் நேருக்கா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி 7 லேயருக்கா அது வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக அந்த கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ் 7 லேயர் கொடுத்தா ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க மேலே இது அடையிடும். இது ஒன் பண்ணால் அப்படிங்க லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த முன்ன ஆட் பண்ண அந்த பிக்கு லேயர்ஸ் பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஒன் பண்ணால் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க கரெக்டாக கீழே வந்து பண்ண ஒன் பண்ண ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர்ஸ் வந்து பண்ணாக்க கரெக்டாக நான் கொடுத்துருக்க புக் மார்க்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணால் கரெக்டாக இருக்கான்றது வந்து பண்ண லாஸ்ட் வரைக்கும் செக் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் வந்து பண்ணாக்க இதாக இருக்குது. ஸோ இந்த 3 லேயருமே வந்து பண்ணாக்க இந்த சின்ன சின்ன கேஃப் இருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்ட் ஜஸ்ட் இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இதை வந்து பண்ணாக்க நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கட் ஆகிடுச்சு. ஸோ இதுலேயே நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்க ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலப்பிட்டு கலர் மூட்டு ஸ்டாரை கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேறு பிக் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செலப்பிட்டு மேலே பிடிச்சும் கொடுத்துக்கணும். ஓகே, நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ண இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதிலும் பிக் ஆட் பண்ணுறது அதே சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் போயிட்டு கலர் மூட்டு ஸ்டாரை கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண பிக்கை செலப்பிட்டு மேலே பிடிச்சும் கொடுத்துக்கோங்க. இதே சேம் மெத்தடில் அடுத்த இருக்கிற அந்த 3 ஆரஞ்சு லேயருக்கும் நீங்கள் பண்ணாக்க பிக்கை நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல கேப் தான் இருக்கும். இப்போ நாம் இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இப்போ நாம் எடிட் பண்ண இந்த 3த்தையும் அதுக்கு மேலே ஒரு லேயர் பாருங்கள். ஜஸ்ட்டு அது மொத்தமே 4 லேயர் இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி 4 லேயருக்கு அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டா காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ் 4 லேயர் கொடுத்தா ஜஸ்ட் இது மேலே அடையிடும். இது ஒன் பண்ண வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த லேயர்ஸுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்க இந்த லேயர்ஸை வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண புக் மார்க்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணுறதை நீங்கள் வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதில் நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ணாக்க முன்ன பண்ண அதே சேம் மெத்தடில் நீங்கள் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு வைக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் ஃபைனலுக்கு மூவ் பண்ண உங்களுக்கு வந்து பண்ண இப்படி தான் ஷூ ஆகும். ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தினாக்க லிக்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இந்த கேஃபாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு க்ரீன் கலர் இருந்துச்சு பாருங்கள். ஸோ அதிலே நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் லிங்கில் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு முடிகிற இடத்துல கேஃப் இருக்குது அந்த இடத்துக்கு போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்தா இது மேலே ஆட் ஆயிரும். இது அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுனாக்க ஜஸ்ட் அந்த லேயருக்கு போயிட்டு இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனில் பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஓகே, இதே சேம் மெத்தடில் கேப் இருக்க எல்லா இடத்துலையும் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த க்ரீன் கலர் நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கீழ் போயிட்டு கலர் கொடுத்து ஸ்டார்னு கீழ் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண பிக்கஸால் போயிட்டு மேலே பர்சன் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது சேம் மெத்தடில் அடுத்த அந்த க்ரீன் கலரில் வந்து பண்ணாக்க நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். அதனால தான் ஏதோ எனக்கு தோணுது அப்படியே சொல்லிட்டு போகிறேன். சாரி கைஸ், ஏன்னா இங்கே கொஞ்சம் வந்து பார்த்தினாக்க சவுண்டு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. அதனால தான். ஓகே, ஜஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுடைய கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு பார்டர் ஷேடோ இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துலையும் இந்த கலர் ஃபில்லில் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டுங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம வந்து பண்ணாக்க கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் இதை டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். Thanks for watching guys.